நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த பெரிய மனசு இருக்கு பாருங்க. அந்த பெரிய மனசு பெரிய விஷயம். இப்ப சமீப காலமா தான் சொல்லிட்டு இருக்காரு, பாஜகவோட போனா அந்த கட்சிகள்லாம் இதுவாயிடும் அப்படின்னு. என்ன கேட்டா, இப்ப அதிமுக இருக்க யாராவது ஒரு தலைவர், எடப்பாடியார் வேணாம், வேற யாராவது, சரிங்க நீங்க வந்து பாஜகவோட இருந்தா கட்சி ஐங்கிரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ரைட், அப்ப எங்களுக்கு கூட்டணி வேணும், நீங்க வரீங்களா? நாங்க பாஜக விட்டு வெளில வரோம், நீங்க திமுக விட்டு வெளில வரீங்களா? ஆனா அமைச்சருக்கே இங்க வழி இல்ல, இதுல முதலமைச்சர் வேலையா வேறையா அப்படின்ற மாதிரி யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? ஜாயிண்ட் கமிஷனர் அப்படின்னாரு, என்னன்னோ சொல்றாரு அவர். அறநிலைத்துறை அதிகாரிகள் இப்படி பண்ணாங்க அப்படிதான் அவர் சொல்லியிருந்தாரு. இதே அங்க பூசாரிகள் அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப உடனே சனாதனத்தில் ஆரம்பிச்சு என்னென்னலாம் எதிர்ப்பு குரல் வந்திருக்கும். இப்ப அந்த அதிகாரிகள் அப்படின்னும் போது அந்த எதிர்ப்பு குரலை காணமே ஏன்? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. ரைட்டு, அண்ணன் திருமா அவர்கள் கேட்கல, சேகர் பாபு அவர்கள் போல செல்ல பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணாரு? நீங்க வந்து அமைச்சர் போய் சொன்னாரு, சரி ரைட்டு. இப்போ இதே அமைச்சர் வந்து இப்ப நீங்க கேட்ட மாதிரி அந்த சேலத்துல அந்த அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்ட இளைஞர், அவருக்காக யாருமே குரல் கொடுக்கலையா? எதிர்கட்சிகளே குரல் கொடுக்கல, அப்புறம் தானே ஆளுங்கட்சி குரல் கொடுக்குது. கோர்ட்டு தீர்ப்புல வந்து என்ன கம்யூனிஸ்ட் கொடி கம்பத்தை மட்டுமா வந்து அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க? எல்லா கொடி கம்பத்தையும் இல்ல, தைரியமா சொல்லுங்களேன், எங்க கட்சி கொடி கம்பத்தை மட்டும் தான் இது பண்றாங்க, திமுக கொடி கம்பெல்லாம் அப்படியே இருக்குது, இது என்ன நியாயம், இது என்ன ஓர வஞ்சனை, கோர்ட்டு தீர்ப்பை சரியாக அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு வந்து தாவேகா விஜய் அவர்கள் அந்த சம்பவத்தை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. உடனே ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பத்தியா இதுல வந்து மத்திய அரசாங்கத்தை ஒண்ணுமே சொல்லாம ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு. சரிங்க, அப்ப காவல்துறையில இப்போ இந்த நடந்த விஷயம் அஜித் குமார், அப்போ அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நமக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அதை பாக்குறவங்க எல்லாம் உணர்ச்சி பூர்வம் ஆயிடுவாங்க. அவர் பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க உடனே அவருடைய தம்பி ஆயிருவீங்க, அதை மாத்தவே முடியாது. ஜோம்பி ஆயிருவீங்களான்னு கேட்காதீங்க, தம்பி ஆயிருவீங்க. அதே மாதிரி அந்த மாடுகளுக்கும் அண்ணனோட பேச்சு கேட்ட உடனே நமக்காக வந்து ஓட்டுரிமை கேட்கிறாரு பாரியா ஒருத்தர். இவர் சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னாரு. இதே வாயில தான் சொன்னாரு இன துரோகி அப்படின்னு சொன்னாரு. அவர் கூட போய் எவனாவது சேருவானா அப்படின்னாரு. இன்னைக்கு எங்க உட்கார்ந்து நிற்கிறாரு? இதே வைகோ அவர்கள் நாளைக்கு வந்து நான் அறிவாலயம் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் சக்கரவர்த்தி, டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். விக்ரம் சார், திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ திமுகவில் இருக்கணுமா இல்லை அதிமுக வரணும்னு ஆசைப்படுறாரா? ஏன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக இப்படி செயல்பட்டா எப்படி, அதிமுக எப்படி வந்து பாஜகவோட ஜெயிக்க போகுது, இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு சார் அவர் அப்படி பண்றாரு? கரெக்டுங்க. அதாவது இந்த விலையில்லா ஆலோசனைகள் நான் மட்டும்தான் குத்துனுக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, சும்மா சொல்லக்கூடாது. அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக அவருக்கு வந்து இந்த சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது போல இருக்குது. ஆனால் இந்த சாஃப்ட் கார்னர் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா கூட்டணியில் கார்னர் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, முதல்லயே அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக ஒன்னா இருக்கும்போது பாஜகவை விட்டு வெளியே வந்தால் அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னாரு. அவங்க அதை கேட்டு நடந்தாங்களா என்னன்னு தெரியல, வெளில வந்தாங்க, சுத்தமாக ஃபியூஸ் போயிடுச்சுங்க. எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்தது, அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாச்சு அப்படின்னா அப்போ அவங்க கூட்டணி என்ன ஆகும்? நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த பெரிய மனசு இருக்கு பாருங்க. அந்த பெரிய மனசு பெரிய விஷயம். இப்போ சமீப காலமாக தான் சொல்லிட்டு இருக்காரு, பாஜகவோட போனால் அந்த கட்சிகள்லாம் இதுவாயிடும் அப்படின்னு. என்ன கேட்டால், இப்போ அதிமுக இருக்க யாராவது ஒரு தலைவர், எடப்பாடியார் வேணாம், வேற யாராவது, சரிங்க நீங்க வந்து பாஜகவோட இருந்தா கட்சி ஐங்கிரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ரைட்டு, அப்ப எங்களுக்கு கூட்டணி வேணும், நீங்க வரீங்களா? நாங்க பாஜக விட்டு வெளில வரோம், நீங்க திமுக விட்டு வெளில வரீங்களா அப்படின்னு பகீங்கரமா கேட்டுற வேண்டியது தானே? ஆமா, கேட்டா போற என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இதுக்கு மேல ஒருத்தர் இவ்வளவு விலை வரியா சொல்ல முடியுமா? எவ்வளோ தடவை சொல்லிட்டாரு இவரு, நீங்க வாங்க பிரகாசமா இருக்கும்னாரு. அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதிமுகவுடன் இணைந்து போராட தயார் அப்படின்லாமும் சொன்னாரு. இவங்க தான் அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இப்போ அட்வைஸ் குத்துனுக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அறிவுரைகள் நிறைய கொடுக்கும்போது அவங்கள கூட சேர்த்து வச்சுக்கிறது தானே ஒரு நல்ல கலாச்சாரம். அதுக்காகவாது சரி ரைட்டு நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் வரியா
அப்படின்னு கேட்கணும். நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. நீங்கள் வரீங்களா சொல்லுங்க, நாங்களும் வெளில வந்துடும் அப்படின்னாருன்னா அப்போ பூனைக்குட்டியை வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. அதே மாதிரி அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது, அதாவது ஏன் நான் முதலமைச்சர் ஆகிற தகுதி இல்லையா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரே சார். அதாவது ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் நீங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் முதலமைச்சரே ஆகிறதுக்கு தகுதி கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாரே சார். கரெக்டுங்க. அது யாரோனா முதலமைச்சர் ஆகலாம். என்ன இது எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கணும்னா இத்தனை வயசு இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த மஞ்சக்கருதாசி கொடுத்துடக்கூடாது, அதுக்கப்புறமா இந்த ஏதோ தண்டனை எதுவும் இது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சில டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது இல்லாமல் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார் அப்படின்னா தாராளமாக முதலமைச்சர் ஆகலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜானகி அம்மையார் இங்கே தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்காங்க. அதே மாதிரி பீகாரில் வந்து ரப்ரி தேவி அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு புள்ள கூட சிஎம் ஆகணும்னு நினச்சாரு, டெப்டி சிஎம் தான் முடிஞ்சுது, இப்போ அடுத்தது சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால முதலமைச்சர் ஆகலாம். ஏன் துணை முதலமைச்சர் அப்படின்னு நிறுத்தணும், நல்ல கேள்விதான். ஆனால் அமைச்சருக்கே இங்கே வழி இல்லை, இதில் முதலமைச்சர் வேறையா அப்படின்ற மாதிரி யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? இந்த அமைச்சர் பதவி கேட்கறதுக்கே இன்னும் காலம் கழிந்து வரவில்லை. கூட்டணி ஆட்சி கரெக்டு தான், எங்கள் கொள்கை தான், 2016 வந்து நாங்கள் மக்கள் நல கூட்டணி அப்படி சொன்னோம். ஆனால் அதற்கான நேரம் வரவில்லைன்னா எங்கள் 2016 வந்துருச்சு, இப்போ வரலையா? இப்போ 26 எலெக்ஷன் போது 2016 அப்புறம் 10 வருஷம் ஆகுது இல்லையா? அப்போ 2016 கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருந்த தமிழகம் 2026 தயாராகவில்லை அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மேபி திமுக தயாராக இல்லை அப்படின்னு ஒன்னா சொல்லலாம். அதை விட்டுட்டு தமிழக மக்கள் மேலேயோ இல்லை காலத்தின் மேலேயோ பழி போடுறது அப்படின்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போவும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதிமுகவில் இந்த சரி ரைட்டுங்க, நாங்கள் பாஜக விட்டு வரோம், நீங்கள் திமுக விட்டு வரீங்களா அப்படின்னா, நாங்கள் வரோம், கூட்டணி ஆட்சிக்கு தயாரா அப்படின்னு அவர் கேட்கலாம். இவங்க வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி பார்க்க போனால் ஒருத்தர் தீபாவளி ஆஃபரே கொடுத்தாரு, இவங்க தான் வானான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஆஃபர் கொடுக்குறவங்கள வானான்றீங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னா முதல்ல ஒரு 2 அமைச்சர் பதவி கேட்டு வாங்குங்க. எங்கள் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் வெறும் எம்எல்ஏவாகவே இருக்கிறது? இது வந்து சரியான சமூக நீதி கிடையாது. அதுவும் அந்த கொடுக்குற அமைச்சர் பதவின்றது ஒரு நிதி அமைச்சர் இல்லை வந்து அந்த போலீஸ் அமைச்சர் அந்த மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும். சரி, எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கொடுக்காட்டா கூட நீங்கள் திமுகலையும் எடுத்துக்காங்க, அதில் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பதவி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு கோரிக்கை வச்சாருன்னா அப்போ உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொல்லலாம். சும்மா வந்து பேட்டி கொடுக்கும்போது நான் முதலமைச்சர் ஆக முடியாதா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஒரு தடவை கூட சொன்னார்னு நினைக்கிறேன், பிரதம மந்திரி அப்படின்னு வேற சொன்னார். ரைட்டுங்க, கூட்டணி அப்படின்னு வரும்போது ஏன்னா விசிகா தனித்து நின்று 272 ஜெயிக்க முடியாது. கூட்டணியில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கலாம்ல. புள்ளி கூட்டணியிலே சரிங்க, எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். எதுக்கு வந்து ராகுல் காந்தியை நீங்கள் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி நிற்கிறீங்க? அதனால ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் தான் வந்து பிரதம மந்திரி அப்படின்னு இப்போவே வந்து நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுங்க, எல்லாமே ஒன்று சேர்ந்து போராடுவோம் அப்படின்னாவது சொல்லலாம்ல. அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இப்படியே பேசிட்டு இருந்தா என்னங்க அது? அதே மாதிரி இப்போ நீங்கள் சார் சமூக நீதி அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயம் நடந்ததா, செல்வ பிறந்தகை வந்து கோயிலுக்கு போகும்போது, வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போகும்போது தமிழிசையெல்லாம் உள்ளே விடுறீங்க, என்ன ஏன் உள்ளே விட மாட்டேன்றீங்க மாதிரி ஒரு சர்ச்சை இருந்துச்சு. உடனே சேகர் பாபு வந்து செல்வ பிறந்தகை வீட்டுக்கே போகிறாரு, போயிட்டு 2 பேரும் சமரசம் பேசிட்டு உடனே செல்வ பிறந்தகை சொல்கிறாரு, அவர் வந்தார், நாங்கள் பேசணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனை நீ பெரியதாக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி எத்தனையோ கோயில்களில் எத்தனையோ எஸ்சி பட்டியலினத்தோர் வந்து உள்ளே அனுமதிக்காமல் இருக்காங்க, அங்கெல்லாம் சேகர் பாபு போகலாமே சார்? நல்ல கேள்வி. அவங்க கட்சிக்காரரே ஒருத்தர் வந்து நிர்வாகி வந்து ஒரு அந்த இளைஞன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்றதுக்காக அவரை என்னெல்லாம் பேசினார்ன்றது உலகத்துக்கே தெரிஞ்சது அந்த வீடியோவில். ஒரு நிர்வாகி போய் பிரியாணியில் பாக்ஸிங் போட்டதுக்கே போய் மன்னிப்பு கேட்டு வந்தவர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ அங்கே போகலாமே. சரி, ஆனால் ரைட்டு, அண்ணன் திருமா அவர்கள் கேட்கல, சேகர் பாபு அவர்கள் போல, செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணார்? இப்போ இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு நிறைய கோவில்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகி கோவிலை இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அந்த வழுதாவூரில் ஒரு பிரச்சனை, அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அங்கே வந்து கடைசியாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி காலையில் நாங்கள் போயிடுறோம், அவங்க வந்து மத்தியானம் வரணும் அப்படின்னு சொன்னதை வேற ஒத்துன்னு வந்தாங்க. இதை விட தீண்டாமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது காமிக்க முடியும்? நான் கோயிலுக்கு போகும்போது நீ வரக்கூடாது அப்படின்னு நான் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு பேர் என்ன?
இதெல்லாம் எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கல? அடுத்தது தமிழிசை அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க இன்டைரக்டாக பேர் குறிப்பிடாமல் சொல்லியிருந்தாங்க. பதவியை தோளிலே சுமந்தவர்கள் அவங்க வந்து எல்லாரோடையும் வரணும்னு சொன்னாங்க. நான் வந்து காரை தூரக்கையே நிறுத்திட்டு நடந்து தான் போனேன். அதுக்கப்புறம் என்னோட வந்தவங்களாம் இல்லை எல்லாரையும் ஏற்ற முடியாதுங்க, அந்த மண்டபமாக 6 பந்தலாது, அதனால நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் மட்டும் போனேன். அதே மாதிரி பதவியை தோளில் வச்சுருந்தவங்க எல்லாரும் வரணும்னு சொன்னால் முடியாதுன்னு. ஆனால் அவரும் வந்து அங்கே இருந்த மாதிரி ஒரு படமெல்லாம் வந்ததுங்க. அவர் உள்ளே போனாரா இல்லையா அது அவர் தான் சொல்லணும், அது அமைச்சர் சொல்லணும். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க விக்ரம். எதற்காக அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது? அவர் சார்ந்த சமுதாயம் அப்படின்றதுனாலயா? அப்போனா அதுக்கு பேர் தீண்டாமை தானே. இதுக்கு போலீஸில் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அமைச்சர் வந்து சாரி சொல்லிட்டு போனால் விட்டுட்டு போகலாமா? அதை அப்போ தீண்டாமையை வந்து நீங்கள் பெர்பெச்சுவேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இல்லை ஆகுது. இப்போ 2000 வருஷமாக நடக்கிற விஷயம் உடனே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி 2000 வருஷமாக அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? அறநிலையத்துறை அத்தனை வருஷமாவா இருக்கு? இல்லை எனக்கு சொல்லுங்களேன், இனி உள்ள விட மாட்டோம்னு சொன்னது யாருங்க? அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள், அதிகாரிகள். அவர் கிளீனாக சொல்கிறாரு. பின்னாடி ஒருத்தர் அது யாரு இப்போ சரியா தெரியல, ஜாயின்ட் கமிஷனர் அப்படின்னாரு, என்னென்னோ சொல்கிறாரு அவர். அறநிலைத்துறை அதிகாரிகள் இப்படி பண்ணாங்க அப்படி தான் அவர் சொல்லியிருந்தாரு. இதே அங்கே பூசாரிகள் அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ உடனே சனாதனத்தில் ஆரம்பித்து என்னென்னலாம் எதிர்ப்பு குரல் வந்திருக்கும். இப்போ அந்த அதிகாரிகள் அப்படின்னும் போது அந்த எதிர்ப்பு குரலை காணமே ஏன்? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதே வந்து அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தாலோ இல்லை பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்திருந்தாலோ எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். இப்போது திரௌபதி முர்மு அவர்கள், மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள், அவங்களையே வந்து கோயிலுக்குள்ள விடலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நடந்த விஷயம் என்ன அப்படின்னு தெரியாமல் இவங்களாம் வந்து பாருங்க, நமது இந்தியாவின் முதல் குடிமகன் அவங்களையே வந்து உள்ள விடலை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய கண்டனம்லாம் வந்தது. அப்போ இதுக்கு ஏன் யாருமே எதுவுமே பேசலை? இதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஒன்று அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குரல் கொடுப்பீங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா? எல்லாத்துலேயும் அரசியல் தானா? இதே மற்ற மாநிலங்களில் பாஜக மாநிலங்கள் நடந்ததுதான் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வந்து அமைச்சர் போய் சொன்னார், சரி ரைட்டு. இப்போது இதே அமைச்சர் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சேலத்தில் அந்த அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்ட இளைஞன், அவருக்காக யாருமே குரல் கொடுக்கலையா? எதிர்கட்சிகளே குரல் கொடுக்கல, அப்புறம் தானே ஆளுங்கட்சி குரல் கொடுக்குது. எந்த கட்சியும் குரல் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சும்மா மற்ற மாநிலங்கள்ல பாஜக மாநிலங்கள் நடந்தா மட்டும்தான் பொங்கி எழுவாங்க. இங்க எது நடந்தாலும் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கு மேல சொல்றாரு, இங்க வந்து அதெல்லாம் வந்து குறைந்து வருகின்றன அப்படின்னு வேற சொல்றாரு. சிறப்பான ஆட்சி நடக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? எதுவுமே நீங்கள் செய்ய போகிறது கிடையாது, குரல் கொடுக்க போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம்? வெறும் அரசியல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் வருது இல்லை, கொஞ்சம் அரசியல் பண்ணிட்டு ஆக்டிவாக இருக்கணும். எல்லா கட்சியிலும் அப்படி தான் செய்வாங்க, அதை விடுங்க. ஓகே சார். சார் அடுத்ததாக நம்ம தோழர்கள், அதாவது கோர்ட்டில் வந்து கேஸ் போகும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடி கம்பம்லாம் நடாதீங்க, மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்குமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே சார். ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது மட்டுமே தான் வேலையா தோழர்களுக்கு? கரெக்டுங்க. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பாருங்கள், நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி விட்டது, இதை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்வாங்க. ஏதாவதுன்னா உடனே கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் மட்டும் நாங்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போது நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து இடையூறாக இருக்கின்றது, அதனால எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறது. அது ஏதோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களா என்ன, அது எனக்கு முழுசாக தெரியல. பட் எனியும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்போ உங்களுக்கு அந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்பீல் போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுதான் செய்யணுமே தவிர தீர்ப்பு கொடுத்துட்டு போட்டா நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு அந்த கோர்ட்டு உத்தரவை அமல்படுத்துகின்ற அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நீங்கள் தகராறு பண்ணீங்கன்னு சொன்னால், அப்போ கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்தால் தான் ஏற்றுப்போம், இல்லாட்டா நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னா கோர்ட்டை பற்றி அது தீர்ப்பை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. கோர்ட்டு தீர்ப்பை அமல்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? எதுக்கு நீதிமன்றங்கள்னு இருக்கு? இதுதான் நான் சொல்றது. எனக்கு வேணும்னா நாங்கள் ஏற்றுப்போம், கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தீர்ப்பை. அகைன் இதுதான் சொல்றேன், நீங்கள் அப்பீல் போங்க. ஏன் அவங்க கிட்ட வழக்கறிஞர்களே இல்லையா? எதுக்கோ அப்பீல் போறாங்க, ஆனா டகால்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்கிறாங்க. அப்போ இதுக்கு போகக்கூடாதா?
தெரியும், போனா நிக்காது அப்படின்னு தெரியும். அதனால எதுக்கு இங்கேயே வந்து போராட்டம் பண்ணுவோம். பாருங்க, எங்க கட்சி கொடிகள், எல்லா கட்சி கொடிகளையும் தான் வந்து அவங்க இது பண்றாங்க. கோர்ட்டு தீர்ப்புல வந்து என்ன கம்யூனிஸ்ட் கொடிகள் கொடி கம்பத்தை மட்டுமா வந்து அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க, எல்லா கொடி கம்பத்தையும் தான். அப்புறம் உங்களுக்கு மட்டும் மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி திமுக அதிமுக இந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. இல்லைங்க, திமுக அதிமுக கொடி கம்பத்தெல்லாம் அவங்க வந்து அகற்றவில்லை, எங்க கொடி கம்பத்தை தான் அகற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னா கூட்டணி ஆட்சி தானே. ஏன் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கறது, கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்கறது? இல்ல தைரியமா சொல்லுங்களேன், எங்க கட்சி கொடி கம்பத்தை மட்டும் தான் இது பண்றாங்க, திமுக கொடி கம்பம்லாம் அப்படியே இருக்குது, இது என்ன நியாயம், இது என்ன ஓர வஞ்சனை, கோர்ட்டு தீர்ப்பை சரியாக அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? பயங்கரமா சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்ததுன்னா அப்போ அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் சொல்ல மாட்டீங்க. ஆனா கோர்ட்டு தீர்ப்பை நாங்க அமல்படுத்த விட மாட்டோம்னு போராட்டம் பண்ணீங்கன்னா இது என்ன நியாயம் கோபால்? ஓகே சார், நேற்றுக்கு வந்து சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு சார். ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது 1998 நடந்த அந்த மிகப்பெரிய சம்பவத்தில் வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 26 தேதிக்கு அப்புறம் 26 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க சார். அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து இந்த நிக்கிதாவை பற்றி கேட்கப்படுது. அப்போ அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கேள்வி சம்மந்தமாலாம் கேட்காதீங்க, ஏதோ 2 போலீஸ் தப்பு பண்ணுறதுனால வந்து போலீஸ் துறையே நீங்கள் குத்தம் சொல்லிடலாமா அப்படின்ற ஒன்று சார். ரெண்டாவது என்னென்னா, மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவர் கொடுத்த பதில் நியாயமான பதிலாக சார் அது? இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 2 பேர் பல வருடங்களாக தலைமறைவாக இருந்த தேடப்படும் குற்றவாளிகள் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, இது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். 28-29 வருஷம் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க, காணாமல் போயிருந்தாங்க அப்படின்னு. அப்போன்னா இது வந்து திடீர்னு ஏதோ முயற்சிக்குன்னு ரைட்டுப்பா ஏன்னா ரொம்ப நாளாக காணாமல் வர அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் தமிழ்நாடு காவல்துறை மனதார பாராட்டுகின்றேன். இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இதெல்லாம் நம்ம மறந்தே போயிருப்போம் இல்லையா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி 2 பேர் காணாமல் போயிருப்பாங்க அப்படின்னு? ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் டு தான். அதே மாதிரி இந்த 2 போலீஸ்காரங்க பண்ணதுனால வந்து காவல்துறையே குற்றம் சாட்டலாமானா கரெக்ட், இதையும் நான் ஒத்துக்கிறேன். அதாவது காவல்துறையில் நடக்கின்ற தவறுகளை மட்டும்தான் வந்து ஊடகங்களும் சினிமாவும் ஹைலைட் பண்ணதே தவிர அங்கே எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அதெல்லாம் காமிக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக போலீஸ்காரங்க அப்படின்னா எல்லாம் அயோக்கியனுங்க அப்படித்தான் வந்து சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். எக்ஸப்ட் ஹீரோ வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா நடிக்கும் போது தவிர மற்ற நேரத்துலலாம் இப்படி தான் பண்ணுறாங்க. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி ஏதோ ஒரு ஊழியர் வந்து கவனக்குறைவா இருந்ததா சொல்லப்படுவதனால ஒரு விபத்து நடந்தது அப்படின்னா உடனே வந்து மத்திய அரசாங்கமே செயலிழந்து விட்டது, அந்த ரயில்வே துறை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதும் தவறு தானே. இப்போ இன்னைக்கு வந்து தாவேகா விஜய் அவர்கள் அந்த சம்பவத்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. உடனே ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, பத்தியா இதில் வந்து மத்திய அரசாங்கத்தை ஒன்றுமே சொல்லாமல் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு. சரிங்க, அப்போ காவல்துறையில் இப்போ இந்த நடந்த விஷயம் அஜித்குமார், அப்போ அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் பொறுப்புன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ இதுக்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பு அப்படின்னு அவங்க ஏற்றுப்பாங்க. என்ன நியாயங்க இது? ஒருவேளை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் சாரி சொல்லியிருந்தா இவங்களும் பத்தியாப்பா சாரி கேட்டார்ப்பா, சாரி கேட்குறவங்க பெரிய மனுஷன் அப்படின்னு விட்டுருவாங்களா? எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி, இப்படித்தான் எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் இப்போ எல்லா கட்சியிலையும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்னு இருக்க மாதிரி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அணின்னு ஒன்று ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாதி பேர் அப்படித்தானே இருக்காங்க, கட்சிக்காரங்க வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கட்சியை சார்ந்த பத்திரிகையாளர் அணி தலைவர், ஊடகவியலாளர் அணி தலைவர் அப்படின்னு போட்டுடலாம். அதையும் ஜனங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து சும்மா ஆனால் வந்து இது மாதிரி ஒரு நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது? இப்படி பண்ணிட்டா ஒரு புதுசாக ஒரு அணி அமைச்சா மாதிரி இருக்கும், அதில் ஒரு 1000 பேருக்கு போஸ்ட் கொடுக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குல்ல? இது இன்றைய விலையில்லா ஆலோசனை, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து ராயல்ட்டி கேட்க மாட்டோம். சார் அடுத்ததாக கம்யூனிஸ்ட் பற்றி பார்க்கும்போது பினராயி விஜயன் அவர்கள் அவருடைய செக்கப்புக்காக அமெரிக்கா போயிருக்காரு சார். அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி ரெடியா? அவங்க அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தார். அதாவது நீங்கள் கேட்குறீங்க இவங்க வந்து மருத்துவத்தில் முன்னணியில் இருக்கின்ற கியூபாவுக்கு போகக்கூடாதா, இல்லை இவர்களுக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்கின்ற சீனாவுக்கு போகக்கூடாதா, அதை விட்டுட்டு ஏன் வந்து ஒரு முதலாளித்துவ நாடான அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு? இதுதாங்க நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்கள்லாம் வந்து முதலாளித்துவத்தை சார்ந்தவர்கள். சொல்லப்போனால் பாஜகவில் ஒரு மூத்த தலைவர் கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தாருங்க. நான் ஒரு ட்வீட்டு பார்த்தேன். பாஜக முதலாளித்துவ கட்சி, அவங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தம், தொழிலாளர்கள், கம்யூனிஸ்ட்
கொள்கை, இதை பற்றிலாம் தெரியாது. இப்போ யூஎஸ்எஸ்ஆர்னு இருந்தப்போ யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்ஏ ரெண்டுத்துக்கும் பயங்கர போட்டிங்க. அதனால அந்த நாட்டில் என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவர் என்ன, முதலமைச்சர் வந்து மக்கள் பணத்தை செலவு பண்ணி அங்கே போயிருக்காரு, ஆனால் காமன் மேன் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? கேரளா வந்து மருத்துவ துறையில் இந்த ஹெல்த் செக்டாரில் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கச்ச அமெரிக்கா ஏன் போனோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவர் அங்கே போயிருக்கார் அப்படின்னா அமெரிக்காவில் என்ன மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, அங்கே வந்து இந்த நர்ஸுகள் டாக்டர்கள் அவங்கெல்லாம் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க, இதையெல்லாம் வந்து அவர் அங்கே இருக்கும்போது கண்டறிந்து கொள்வார். அதுக்கப்புறம் இப்படி கூட நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன். அங்கே நர்ஸுங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, டாக்டர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே வந்து நர்ஸுகளுக்கு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர்களுக்கும் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து படிக்கிறது காஸ்ட்லி. அதையெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கின்னு இங்கிருந்து நம்ம பசங்களை வந்து டாக்டர்களா நர்ஸுகளா தயார் பண்ணி, இது பாருங்க அமெரிக்காவில் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டே, அதாவது நம்மளை சுரண்டி படிக்கிறவங்க முதலாளித்துவ நாடுகள், அவங்களுடைய பணத்தை நாம திருப்பி கொண்டு வரலாம்ல. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு. நீங்க ஏன் திருப்பி திருப்பி வந்து காமன் மேனுக்கு வந்து அமெரிக்கா கிடைக்குமா, முதலமைச்சருக்கு மட்டுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இப்போ சமீபத்தில் எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு, அதாவது அமெரிக்காவில் பஃபல்லோன்னா எருமை, அப்படி ஒரு இடம் இருக்குதான் அங்கே. அது எருமை இல்லை, இடமா பஃபல்லோன்றது. அங்கே போயிட்டு வந்தப்போ அங்கே மாடெல்லாம் வந்து 65 லிட்டர் பால் கொடுக்குறான். அதே மாதிரி இங்கேயும் வந்து, பட் அந்த மாட்டை இங்கே கொண்டு வந்தால் அந்த கிளைமேட் வேறு இந்த கிளைமேட் வேறு தாக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் வந்து கலப்பின பசுக்களை உருவாக்கி இங்கே குறைஞ்சது ஒரு 40-45 லிட்டராது பால் வரா மாதிரி பண்ணணும். அப்போ வந்து 3-4 மாடு வளர்க்குற இடத்துல ஒரு மாட்டுக்கு நம்ம தீவனம் செலவு பண்ணால் போதும். அந்த மாதிரி வந்து 1000 கோடின்னு நினைக்கிறேன். அதில் வந்து இது மாதிரி ஆராய்ச்சி நிறுவனம்லாம் கொண்டு வரணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னார். ஏங்க இதை 21 தேர்தலில் யாராவது சொன்னாங்களா? இன்னி வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? இது அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் சொல்ல வேணாமா? அப்போ அவரை நீங்கள் பாராட்டும் போது பினராயி விஜயன் அவர்கள் வெளில சொல்லலை, அவ்வளோதான். அவரையும் நீங்கள் பாராட்டணும். பார்த்தீங்களா, அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்களுடைய டெக்னிக்லாம் கற்றுட்டு வந்து மேபி இன்னொரு நாள் சொல்லுவார், நான் அமெரிக்கா போயிருந்த போது இதையெல்லாம் நான் கண்டு வந்தேன், அதையெல்லாம் நான் வந்து இப்போ கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், கேரளாவில் ஹெல்த் செக்டார் இம்ப்ரூவ் ஆகினுக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்க மாதிரி இங்கேயும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரலாம். என்ன நீங்கள் இப்படியே அந்த பூர்ஷ்வா மென்டாலிட்டி விட்டு வெளில வரமாட்டீங்க போல இருக்குது. சகாவங்கள்லாம் என்ன நினச்சிருக்கீங்க, அப்படியே அந்த ஏழை எளிய அடித்தட்டு விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்காகவே நாடி நரம்பெல்லாம் துடிக்கிறவங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க விக்ரம். தப்பு பார்த்தாலே தெரியுது சார். அது அப்படியே சார். அடுத்தது அந்த மாடு அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் ரீசெண்டாக ஒன்று நடத்தியிருந்தார், ஆடு மாடு மாநாடு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு ஏதோ மாடு கூட முட்டை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அது வந்து தோழமை சுட்டு, நீங்க அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. நமக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அதை பார்க்கிறவங்கெல்லாம் உணர்ச்சி பூர்வம் ஆயிடுவாங்க. அவர் பேச்சை கேட்டீங்கன்னா நீங்க உடனே அவருடைய தம்பி ஆயிடுவீங்க. அதை மாற்றவே முடியாது. ஜோம்பி ஆயிடுவீங்களான்னு கேட்காதீங்க, தம்பி ஆயிடுவீங்க. அதே மாதிரி அந்த மாடுகளுக்கும் அண்ணனோட பேச்சு கேட்ட உடனே நமக்காக வந்து ஓட்டுரிமை கேட்கிறாரு பாரியா ஒருத்தர். இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே யாருமே கேட்டது கிடையாது. நமக்கு குரல் கொடுக்கிற ஒரே ஒரு ஆளு இப்படிதான் அப்படின்ட்டு எங்களையும் விடுங்க நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு கூட அது வந்திருக்கலாம். சரி, நம்ம தமாஷ் பண்ணாலுமே அவர் கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து நான் ஐடி செக்டார் வேலையை விட்டுட்டு நான் விவசாயம் பண்றேன், இயற்கை விவசாயம் பண்றேன், இத்தனை மாடுகளை இது பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருன்னா அது ஆஹா ஓஹோன்றோம். ஆனால் இவர் வந்து ஆடு மாடுகளுடைய குறையை பற்றி பேசும்போது இது நான் குலத்தொழிலா அப்படின்னு சில பேர் நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்னங்க கேள்வி இது? அப்போ யாருமே வந்து இனிமேல் ஆடு மாடே வளர்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, ஆடு மாடு வளர்க்குறது குலத்தொழில்றீங்க, அந்த பனைமரம் வைக்கணும்னு சொன்னால் அதை குலத்தொழில்றீங்க. இதை ஒரு பேட்டியில் வந்து வன்னியரசு அவர்கள் இது மாதிரி ஏதோ பேசும்போது இன்னொருத்தர், அவர் பேர் அபுபக்கரோ என்னன்னு நினைக்கிறேன், ஒரு சேனலில் நான் பார்த்தேன். அவர் வந்து உங்க கட்சியுடைய அந்த பத்திரிகை அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வேளாவாரியா எடுத்து காமிக்கிறாருங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்ற, ஆடு மாடு ஆட்டைய போடுறது தான் தப்பு. ஆடு மாடு வளர்க்கறது தப்பே கிடையாது. இப்ப ஆடு மாடு வளர்க்கறது குலத்தொழில் அப்படின்னா அப்ப அபாலிஷ் பண்ணிருங்க, யாரும் இனிமே ஆடு மாடு வளர்க்காதீங்கன்னு சொல்லிருங்க. இப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்தது. அப்போ புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் ரொம்ப அழகா சொன்னார். எல்லாரும் அதை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு. ஏன் நீ எல்லாம் வந்து பட்சி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவா, நான் மட்டும் மாடு மேய்ச்சினே இருக்கணுமா? அப்போ அவனுக்கு தான் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களா, ஃப்ளாட்டில் 2 மாடு வாங்கி வச்சுக்கோ.
இல்லை அவங்க தண்ணி வீடு வாங்கி நாங்கள் 2 மாட்டை கட்டி அதுக்கு நீ தீனி போட்டு பால் கறந்துட்டு ஏன் எங்களை மட்டும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பேசும்போது எல்லாம் சொல்லாங்க, பார்த்தீங்களா விவசாயிகள் ஆமாம் விவசாயிகள் அப்படின்னா அவங்களுக்கு மாடு இருந்தால் தான் வந்து விவசாயம். எத்தனை பேர் டிராக்டர் மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியும்? தம்மத்தோண்டு நிலம் வச்சிருக்கவங்கலாம் மாடு தாங்க. ஐயா நம்மாழ்வார் சொல்வார், ஐயோ டிராக்டரை விட்டு உழுதிங்கன்னா மண்ணே ஒன்றும் இல்லாமல் போயிடுதுங்க, மாடு தாங்க உழவுக்கு, அது வந்து சாணி போடும், 2வது மண்ணை வந்து பாழ்படுத்தாது. அதுக்கப்புறம் அந்த பஞ்சகவ்யம்னு சொல்வார். இன்னைக்கு எல்லாம் கோமியம் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயா நம்மாழ்வார் அவர்களை படிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் எப்படி உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பஞ்சகவ்யம், இயற்கை உரங்கள், இன்னைக்கு வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு மாநிலம் முழுக்க இயற்கை விவசாயம் அப்படின்ட்டாங்க, நஞ்சில்லா விவசாயம். ஆனால் என்னைக்கு நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தெரியல. ஆந்திராவில் எடுத்த ஒரு சர்வேல தாய்ப்பாலில் விஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து. இது அப்படியே உணவு சங்கிலியில நுழைஞ்சி அம்மா உடம்புக்கு போயிட்டு அது குழந்தை குடிக்கிற பால்ல அந்த விஷமா வருதுன்றாங்க. அப்ப இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா மாடுகள் இருந்தால் தான் பஞ்சகவ்யம் வரும். பஞ்சகவ்யம் செய்யறது மாட்டோட இதுல இருந்து தான். டிராக்டர்ல இருந்து பண்ண முடியுமா? அதுல இருந்து புகை தான் வரும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? கார்பன் மோனாக்சைடு செத்து போடுவோம் அதை மூந்து பார்த்தா. அப்போ மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறது வந்து எப்படிங்க இவங்க வந்து குலத்தொழில் அப்படின்னு குறை சொல்லலாம்? அரசியல்வாதி மட்டும் அப்படியே நான், அதுக்கப்புறம் எனக்கு இதுல ரொம்ப அழகா சொன்னாரு மல்லை சத்யா அவர்கள், எந்த வாரிசு அரசியலுக்காக அவர் எதிர்த்துட்டு வந்தாரோ இன்னைக்கு அதே வாரிசு அரசியலுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாரு. இப்ப என்னடானா அப்படியே ஆஹா அவர் யார் தெரியுமான்றாரு, இவர் யார் என்னென்னவோ பேசினுக்கிறாங்க. இவர் சொல்றாரு என்னது ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னாரு. இதே வாயில தான் சொன்னாரு இனத்ரோகி அப்படின்னு சொன்னாரு. அவர் கூட போய் எவனாவது சேருவானா அப்படின்னாரு. இன்னைக்கு எங்க உக்காந்து நிற்கிறாரு? இதே வைகோ அவர்கள் நாளைக்கு வந்து நான் அறிவாலயம் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது இப்படிதான் போய் சேர்ந்துப்பாரு, அதுக்கப்புறம் இல்லைன்னுவாரு, அதுக்கப்புறம் இது தப்புன்னுவாரு, இங்க வந்து சேருவாரு, ஏதோ மாத்தி பண்ணினுக்கிறாரு. அது ஜனங்களுக்கு புரியணும், நாம மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதங்களோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.